இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றப்ப மாஸ்டர் சொன்ன மாதிரி சூதாட்டம் தான். ஏதோ ஒன்று நியூஸ் வருது, ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், ஸோ அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெல்த் கிரியேஷன், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான கோர்சஸ் படிக்கிறப்ப ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து இப்போ பண்ணுறப்ப இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் அது மாதிரி 2-3 ஷேர்ஸ்லேருந்து டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. தேங்க்யூ. எஸ், அவங்க ப்ராப்பர் நாலேஜ் எடுத்துட்டு பண்ணனால ஒரு அளவுக்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வெல்த் கிரியேஷன் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு 2 பாயிண்ட் வந்து என்னுடைய மனசுல வருது. அதுல தான் என்னுடைய டேக் அவே ஃப்ரம் த கோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எப்படின்னா, முதல்லலாம் வந்து எங்கெங்கயோ யாரோ சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போட்டுட்டு இருப்பேன். அது இல்லாம இப்போ வந்து ப்ராப்பரா எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு ஸ்டடி பண்ணி யாரு சொன்னா கரெக்டா இருக்கும், அதாவது மாசேஜ் சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே ஒரு மென்டர் இருக்கணும். மென்டார் வந்து அவங்கள வந்து கரெக்டா இருக்காங்களான்னு பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க அதையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு பாயிண்ட். செகண்ட் விஷயம் வந்து, ஈவன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இன்கேஸ் அதாவது ஒர்ஸ்ட் கேஸ்ல அது போனா கூட எனக்கு வந்து எந்த ஒரு பெரிய இழப்பு ஆகாது. ஓகே, 10 லட்சம் போச்சு, 20 லட்சம் போச்சு, ஆனாலும் எனக்கு வந்து என்னால வந்து என்னுடைய லைஃப் வந்து என்னால பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ரெண்டு விஷயம் தான் மேடம் நான் வந்து கத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சார் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறது தெரியாம நம்ம பண்ணக்கூடாது. அது இன்வெஸ்ட்மெண்ட்லயும் பொருந்தும். இப்போ உதாரணத்துக்கு எங்க சைட்ல வந்து இப்போ ஒரு இடத்துல இருந்து கடன் கொண்டு கொடுக்காங்க அப்படின்னா அது எதுக்காக வாங்குறோங்கிறது தெரியாது. அது போல நம்ம யாருக்காவது இப்போ அமௌண்ட் யாராவது வந்து கேட்டுக்காங்க, வட்டிக்கு கேட்கறாங்க அப்படின்னா டக்குன்னு நம்மள வட்டிக்கு மேல உள்ள ஆசையில கொண்டு போய் டக்குன்னு கொடுத்துருவோம். இந்த மாதிரி கொடுத்து அது வராம அந்த மாதிரி கதெல்லாம் நிறைய இருந்திருக்கு. சோ நம்ம எந்த விஷயம் பண்ணனாலும் இதுல ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோங்கிற விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அந்த மாதிரி எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இதை சூதாட்டத்துக்கு பண்ணனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நம்மளுக்கு எப்படியா எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும், அது நம்மளோட ஹேபிட் அப்படின்னா அது வேற கதை. ஆனா நம்ம இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல தான் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா ப்ராப்பர் நாலேஜ் எடுத்துட்டு தான் அதை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம கிளாமரஸும் அவ்வளோ சந்தோஷத்தையும் கொடுக்கு, செம்ம மஜாவும் உங்களுக்கு போகுது அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு சங்கம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது என்னைக்கு உங்களுக்கு தூக்கி அறி போடும், காணாம போகும்னு தெரியாது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து எக்ஸைட்மெண்ட்டாகவும் கிளாமராகவும் கவர்ச்சிகரமாகவும் இருக்கக்கூடாது. கவர்ச்சிகரமான இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெல்லாம் பார்த்துருக்கிறோம். நான் இதுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல அடிக்கும் போச்சுல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துச்சு. என்னன்னா ஒவ்வொரு நியூஸ் சேனல் அதை பிளே பண்ண முடியாதுங்கிறதுக்காண்டி அது எடுக்கல. அதாவது இவ்வளவு தாரேன்னு சொன்னாங்க இந்த கம்பெனியை டெவலப் பண்ணதுக்கு, சோ அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா அதை விட ட்ரிபிள் மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ். அடுத்த கொஞ்ச தூரம் தள்ளி போனா ஈமு, அந்த ஈமுக்கு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா அங்க அவ்வளவு இது கிடைக்கும். உடனே அதுல ஒரு கும்பல், அது ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் வீடியோ நெக்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்கும், என்னன்னா அடிச்சு பிறண்டு போற மாதிரி. இந்த மாதிரி எவ்வளவு கவர்ச்சிகரமான விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இதை பத்தி கண்டிப்பா பேசணும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த லெசன்ல இருக்கிறோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. சோ சுத்தி சுத்தி பார்த்திருக்கிற விஷயங்கள், நம்ம பண்ணிருக்கிற விஷயங்களை பேசிட்டு போகலாம். ஈமு கோழி இது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்தது. அப்போ வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணாங்க. நாங்க தோட்டத்துல இருக்கும்போது கிராமம் அங்க வந்துட்டு எல்லாரும் வந்து சொன்னாங்க 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணா நம்ம காட்டுல வேலையே செய்ய தேவையில்லை, ஏதாவது ஒரு லேண்டை வித்தாவது 2 லட்சம் இது பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தோட்டத்தை சுத்தி நிறைய பேர் பண்ணாங்க. அப்ப வந்து அம்மா சொன்னாங்க, எனக்கு இந்த 2 லட்சம் போட்டு நான் பண்றதுக்கு அது இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அது எல்லாருமே இது பண்ணாங்க. நம்ம அதை பண்ண மாட்டேன்ட்டாங்க. அடுத்த ஒரு 6 monthsல எல்லாரும் வந்துட்டு 2 லட்சம் போச்சு, ஐயோ என் பணம் போச்சு, பணம் போச்சு, லேண்டும் போச்சுன்னாங்க. வந்து இதுல என்னன்னா கவர்ச்சிகரமா என்னன்னா, இந்த ஈமு கோழியோட முட்டை வந்துட்டு 1000 rupeesக்கு வந்து சேல் ஆகுது. அப்ப வந்து ஒரு முட்டை 1000 ரூபாய்னா எவ்வளவு நம்மளுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப கவர்ச்சிகரமா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது வந்து நான் பார்த்தேன். இப்போ வந்து ஊர் சைடுல வந்து 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா டெய்லி 500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய வந்துருக்குது. ஸோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 1 மாசத்துலயே நம்மளுக்கு கிடைச்சிடும், அதுக்கடுத்து டெய்லி 500 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய பணம் வந்து இழந்திருக்காங்க. எனக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இது பாரு வந்திருக்கு பாரு பாருன்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதே கிடையாது. ஸோ இது பார்த்த உடனே ஓகே இது முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நான் நின்றுவேன். ஸோ ஊர் சைடெல்லாம் இந்த மாதிரி நிறையவே நடந்திருக்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கவர்ச்சிகரமான விஷயத்துல கடன் கொடுக்கறது விஷயம் இருக்கு. ஒரு சிலர் வந்து நம்மள்ட்ட கடன் கேட்பாங்க. அப்ப வந்து நம்ம சும்மா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கும் போது நம்மள்ட்ட பணம் இருக்காது. ஆனா அவங்களோட தேவைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வேணாலும் வாங்கி கொடுங்க அப்படிம்பாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டோம், சரி நார்மலா 5% தானே கிடைக்குது கொடுக்குறாங்க, சரி நமக்கு ஒரு 10% கிடைக்கும், அவங்களுக்கு தான் பண தேவை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் அந்த மோட்டிவ்ல பணத்தை கொடுத்துருவாங்க. ஆனா அந்த பணம் ஃபர்ஸ்ட் டைம் ரிட்டர்ன், அதாவது அந்த ரீபேமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் அந்த மாதிரி கட்ட வரும். அதுக்கு பிறகு வராது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதனால நிறைய பேர் நமக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னு அந்த ஒரு ஆசையில போடுறதுதான். இந்த ஒரு விஷயம் வந்து இந்த கவர்ச்சிகரமா இருக்கிற பார்வையில வந்து நம்ம அவேர்னஸா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
டெலகிராம் ஸ்கேம்னு சொல்லிட்டு அதுல ஒரு டைம் மாட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 300 போட்டால் 1300 வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது பேசிட்டு இருக்கும்போது 1 மினிட்லேயே உங்களுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது, உடனே வந்துடும். அந்த மாதிரி அந்த ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதை எல்லாம் ஃபாஸ்ட்டாக சேட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் போட்டேன், வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே 300 தான் அப்படின்னு போட்டோடனே அவங்க 1 ஹவர்லேயே 1300 30 மினிட்ஸ்லேயே வந்துருச்சு என்னோட அக்கௌண்ட்டுக்கு. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்த ஸ்கீம் அதே போடும்போது சரி மறுபடியும் 300 போடலாம் அப்படின்ற போது இப்போ 300 கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் 300. அதுக்கு அடுத்து நீங்க வந்து 10,000 தான் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு அந்த மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனே அவங்க ஒரு ஆப் மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்க நிறைய ட்ரேடிங் பண்ற மாதிரி காட்டிட்டு அதுக்கு முன்னாடியே தனியாக குரூப் எல்லாம் பிரிக்கிறாங்க. அமௌண்ட் போட்டவங்களாம் அந்த குரூப்ல இருந்து ரிலீவ் பண்ணிட்டு அமௌண்ட் ஏற்கனவே போட்டவங்க ஒரு 5 பேரை மட்டும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. நீங்க 5 பேர் ஒரே மாதிரி ட்ரேட் பண்ணாதான் எல்லாருக்கும் ஷேர் வரும் அந்த மாதிரி சொல்லிட்டு டெக்னிக்கலா கூட்டிட்டு போயிட்டு அது ஃபிளாப் ஆகுற மாதிரி வச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லி தானே நாங்கள் உள்ள கொண்டு வந்தோம். இப்போ நீங்க வந்து இந்த அமௌண்ட் ரிலீஸ் எடுக்கணும்னா இன்னும் நீங்க 40,000 போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இல்லைங்க அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னா இல்ல நாங்க உங்கள்கிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே சொல்லி தானே உள்ள கூட்டிட்டு வந்தோம், நீங்க சொல்லி தானே இந்த ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒன்று நீங்க கிவ் அப் பண்ணுங்க, இல்லாட்டி அமௌண்ட் போடுங்க 40,000. நாங்க இல்லைங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியல அந்த இடத்துல. அப்புறம் அந்த 12,000 பக்கம் அது லாஸ் ஆச்சுங்க. அந்த மாதிரி ஒரு கிரீட்ல போயிட்டு உடனே கிடைக்கும் அந்த மாதிரி ஆசைப்பட்டு விட்டது. கணபதி வந்து நேற்று கால் பண்ணாரு, அன்னைக்கு கால் பண்ணிட்டு அப்பா ஒரு 12 லட்ச ரூபா எக்ஸ்யூ கார் விழுந்திருக்கு, 12,800,000 8,000 அதுல 1% மட்டும் கட்டினா போதுமா கார் நம்ம வீட்டுக்கு டெலிவரி பண்ணி வச்சிருக்காங்களாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்படியா நீங்க சரி சொல்லுங்க, உங்க ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் நேரா வந்து உங்க ஆபீஸ்ல பைசா கொடுத்துருந்தேன். 12,000 12,000 20,000 தரேன், நீங்க எனக்கு 12 லட்ச ரூபா கார் தரீங்க, உங்களுக்கு ஒரு 8,000 கொடுத்தா என்னாச்சு, வந்து உங்களுக்கு இந்த கார் தந்துடுறேன், 20,000 தரேன், நீங்க அந்த நேரத்தில் எனக்கு பைசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சரியா அப்படின்னா. கொல்கத்தா அட்ரஸா, அதுக்கப்புறம் என்னது 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 அப்படி போன வச்சு போயிட்டாங்க. அப்பா நான் எம்எம்ஜில இருந்து தப்பிச்சிட்டேன், இல்லட்டா அந்த ஒரு செகண்ட்ல 12 லட்சம் கிடைக்க போது ஒரு 12,000 கொடுத்தா நிலைமை என்ன இருக்கும், எம்எம்ஜி எப்படிலாம் காப்பாத்து எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு செகண்ட்ல ஒரு இந்திக்காரங்க மாதிரி பேசுவாங்க, பேசி அவ்வளவு கொடூரமான விஷயம். ரொம்ப கவனமா இருக்குன்னு எனக்கு அதான் டேச்சு அட்ராக்ஷனா பயங்கரமா இருக்கா, ஒட்டரை அலர்ட்டா இருக்கணும். தேங்க்யூ. 300 ஸ்கீம் சொன்னாங்கல்ல, அதுல இருந்து தான் நான் யோசிச்சு நினைச்சேன். அந்த மாதிரி ஸ்கீம் ரொம்ப இருக்கு. இது வந்து ஒரு சைனாவோட நிறுவனம். இது இப்போ லாஸ்டா தான் பெரிய பிரேக் ஆகி இப்போ அடுத்த நாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு துபாயில மட்டும் பையன் வேலை பார்த்தாப்புல, இதே தான் கூட்டு போய் வேலை பார்த்தாங்க. இப்போ பையன் ரிட்டர்ன் வந்துட்டாப்புல. கடைசியா தான் தெரியும் இது வந்து ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஏமாத்து வேலை. ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி உலகம் ஃபுல்லா இருக்க எல்லா நாட்டிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தர் மட்டுமே 50 லட்சம் 60 லட்சம் இழந்திருக்காரு. இப்ப கடைசியா இலங்கையில நடந்த ஒரு சர்வேல தான் 350 பேரை கைது பண்ணப்பதான் இந்த கம்பெனி சைனா கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சது. இப்ப என்ன அந்த கம்பெனி அப்படி பாகிஸ்தான் போயிடுச்சு. இது நடந்துகிட்டே தான் இருக்கும். மாசம் நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும். அது நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்குமோ அதை பொறுத்து தப்பிச்சுக்கலாம். ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வந்து கிரியேட் பண்ணிட்டு அதில் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் போட்டு அனுப்பாங்க, நான் இவ்வளோ போட்டேன் இவ்வளோ வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய அனுப்பிட்டே இருப்பாங்க. இவரும் வந்து நகையை விற்று கூட இந்த பணத்தெல்லாம் விற்று எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் வந்து ஒரு சில நாட்டில் பணமே வரல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து நீங்க வந்து 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஸோ கம்பெனியோட ரூல்ஸ் வந்து நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா 4 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபண்டை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவர் வந்து அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணாம அப்படியே வச்சிருக்காரு. என்ன பண்ண தெரியாம பணம் நிறைய இழந்துட்டாரு இந்த மாதிரி கவர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பார்த்து. ஸோ எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் போட்டு போது எல்லாம் வந்து உண்மையா தானே சொல்றாங்க, அப்போ நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணா வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயங்கள். அது என்ன பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம இன்வெஸ்ட் பண்ணி பணம் போயிடுச்சு. இத்தனைக்கும் அவர் வந்து 10th வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூல்ல ஒரு டீச்சிங் ஃபீல்ட்ல போயிட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயங்கள். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அவங்களும் அந்த மாதிரி தான் நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையில தான் இருக்காங்க. மாசம் 30,000 ரூபாய் அந்த மாதிரி சம்பளம் வாங்கிட்டு. ஆனாலும் இந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அவங்க ஆபீஸ்ல ஒருத்தவங்க சொல்லி 1 லட்ச ரூபாய் இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு வந்து 7,000 ரூபாய் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் போல இருக்கு. அதுக்கு உங்களுக்கு பாண்டு மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணி தந்துருவோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கொடுத்துருக்காங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 2 மாசம் கொடுத்துருக்காங்க கரெக்டா அந்த மாதிரி. ஓகே 2 மாசம் தான் கரெக்டா வருது அப்படி சொல்லி இன்னொரு 1 லட்ச ரூபாய் போடலாம் அப்படி சொல்லி இன்னொரு 1 லட்ச ரூபாய் அவங்க போட்டிருக்காங்க. போட்டு அப்புறம் அவங்க தெரிஞ்சவங்க ஒரு 2-3 பேரை சொல்லி எல்லாருமே போட்டிருக்காங்க. 2 மாசம் கரெக்டா கொடுத்துருக்காங்க. அடுத்த 3வது மாசம் அதுல இருந்து பிளாக். அவங்க ஃபோன் நம்பர் அது இது ஆள் எங்க இருக்காங்க எதுவுமே தெரியல. அப்புறம் பார்த்தா நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது வருது. ஸோ அவங்க என்னவும் அப்ரோச் பண்ணாங்க. ஸோ நீயும் கொடு, உனக்கும் இந்த மாதிரி கஷ்டமா இருக்குல்ல மந்த்லி செலவுக்கு இதெல்லாம் நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு மந்த்லி 7,000 ரூபாய் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இது. சரி அந்த ஒரு கவர்ச்சிகரத்தை பார்த்து ஏமாந்ததை சொல்லணும்னு தோணுச்சு. டெலகிராம் ஸ்கேமோட உங்க டெக்னிக்கலா தான் கூட்டிட்டு போவாங்க. இன்ஸ்டாகிராமோட பேஜஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக நாங்க அதை பண்றோம். ஒரு பேஜ் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25 rupees அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ண அவங்க அந்த பேஜ் அனுப்புவாங்க. ஃபாலோ பண்ணி ஸ்கிரீன்ஷாட் 25 rupees ஏறிடுச்சு அந்த மாதிரி சொல்லிட்டே போவாங்க. எப்போ வந்து உங்களுக்கு 500 ரூபாய் வருதோ உடனே உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உள்ள போனோடனே நம்ம என்ட்ரி ஃபீஸா 250 ரூபா உடனே கிரெடிட்டும் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் லாகின் பண்ணீங்கனாலே உங்க அக்கௌண்ட்டுக்கு 250 ரூபா வந்துடும். இந்த மாதிரி அவங்க ப்ராப்பரா பார்த்து கூட்டிட்டு போனாங்க. ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப நிறைய மைண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பின்னாடி தெரிஞ்சது.
நம்மள ஏமாத்துறவங்க கூட நிறைய மூளை யூஸ் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா என்னோட கான்டாக்ட்ல ஒருத்தங்க ஸ்டேட்டஸ் வச்சுட்டே வராங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு. என்னன்னு கேட்க முடிச்சுன்னா அந்த ஸ்டேட்டஸ் வச்சாங்கன்னா ஏதோ அமௌண்ட் அவங்களுக்கு கிரெடிட் ஆயிட்டு இருக்குதான். இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னமா இது பக்கம் வச்சுல அது கடைசி அவங்க எங்க கூட்டு போவாங்க அப்படிங்கறத யோசிக்க முடிஞ்சிச்சு. நானும் அந்த டெலகிராம்ல ஏமாந்துருக்கேன். 1300 அப்புறம் 4000 போட்டு திருப்பி எனக்கும் அது மாதிரி உள்ள ஒரு டெக்னிக்காக தான் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் நம்மள உட்கார வச்சிருவாங்க. அப்போ அந்த டைம்ல நமக்கு என்ன பண்ண முடியாது, பணம் போயிடுச்சுன்ற ஒரு பயம் இருக்கும். இதை வந்து என் பிரதர் கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண, காசு இது மாதிரி போயிடுச்சு. அப்போ அவன் என்ன சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி பணம் போட்டா அவனே அதிகமா பணம் எடுக்க முடியும்ல, அப்படியே நீ திங்க் பண்ணல, ஏன் அந்த பணத்தை அவன் போட்டு அவன் எடுத்துக்க வேண்டியதானே, அது எதுக்கு உனக்கு தரணும்னு உன் மைண்ட்ல யோசனை பண்ணலையான்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா. அதனால எச்சரிக்கையா இருங்க. இந்த யூடியூப் அதுல ஏதோ அந்த ஸ்கேம்லாம் வருது மேம். அது வந்து நிறைய மக்கள் வந்து ஏமாந்துடுறாங்க. என்ன மாதிரி ஏமாறக்கூடாதுன்றதுக்கோசம் தான் நான் இதை சொல்றேன். நேத்து ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து 7 லட்சத்துக்கு ப்ராடக்ட் வாங்கினாங்களாம். 7 லட்சத்துக்கு ப்ராடக்ட் வாங்கி போட்டுட்டாங்களாம். அதுக்கடுத்து அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வீட்ல இருக்குதான். அதுக்கப்புறம் பியூசி ஸ்டார்ட் பண்ணா அவங்களுக்கு நல்ல இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இவ்வளோ இந்த டைரக்டர் லெவல்ல நீங்க அச்சீவ் பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு 5 லட்சம் போட்டு அந்த ப்ராடக்ட் அது பியூசில இருக்கான். வீட்ல ஏற்கனவே 7 லட்சத்துக்கு வாங்கின ப்ராடக்ட் வீட்ல இருக்குது. மொத்தம் 12 லட்சம். இதை தாண்டி அவங்க ஹஸ்பண்ட் வந்து 6-7 காரை என்னமோ வாங்கி நம்ம இதுக்கு விடலாம் அப்படின்னு. அதுக்கு ஆட்கள் சரியா கிடைக்கல, அந்த ஏரியா வந்து சரியான ஏரியா இல்ல. இந்த மாதிரி எங்க போடுறோம், பணத்தை போடுறோம், எதுக்காக போடுறோம், இது போட்டா என்ன ஆகும், பியூசி பார்த்தா இதுக்கு இவங்க வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுமா பக்கத்திலே ஒரு பியூசி இருக்குதாமா, அவங்க கம்பெனிக்காரங்களே இன்னொரு பியூசி, அதனால ஓட மாட்டேங்குது, அந்த ஏரியா சரியில்லை, நான் என்ன பண்றது, இதெல்லாம் சேல்ஸ் பண்றதுக்குலாம் படிச்சுக்கிட்டீங்களா, இந்த ப்ராடக்ட்ஸை வெளியிலயாவது கொண்டு போய் சேல்ஸ் பண்ணல, உங்க ஏரியால தான் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அது தெரியல, அது எப்படி பண்ணணும்னு தெரியல, அதுக்கு தான் எம்எம்ஜிக்கு ட்ரைனிங் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க போடுறோம், என்ன போடுறோம். இப்போ வந்து நேத்து யாரோ அவங்க சொந்தக்காரங்க வாங்க திருப்பதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். எனக்கிட்ட போறதுக்கு பைசா இல்ல மேம், அவங்க பரவாயில்ல டிக்கெட் பைசானாவது நாங்க போட்டு தரோம், நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. நம்ம காசுக்கு செலவுக்கு 1000-500 வேணும்ல. இங்க 12 லட்சம் எதுக்கு போட்டோம், 15 லட்சம் 12 லட்சம் எதுக்கு போட்டோம்னு தெரியாது. இங்க 1000 ரூபாய் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு 1000 ரூபாய் பைசா இல்ல கையில. இந்த நிலைமையில இருக்காங்க, எப்படி யோசிச்சு இதெல்லாம் போடுறாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த டைரக்டர் லெவல் அச்சீவ் பண்ணிட்டா இவ்வளவு அமௌண்ட் வரும், செக் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்காக போட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து சோசியல் மீடியா வீடியோ போட்டோம்னா பணம் கிடைக்கும், சோசியல் மீடியால வீடியோ போட்டால் பணம் கிடைக்கும். அது என்ன கதை? நம்ம சோசியல் மீடியா படிச்சாங்க, அப்புறம் வந்து இங்கெல்லாம் சரிப்பட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 8000 ரூபாய் 10,000 ரூபாய் பேக்கேஜ் ஆகும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், 10,000 ரூபாய் கொடுத்துருமா. அப்புறம் வந்து நம்ம யூடியூப்ல ஆடியோ போட்டே இருக்குமா. அது ஒரு 22-23 வயசு பிள்ளை, அது பெண் குழந்தை. ஆனா அவங்க சொல்லுது, நான் உங்க மென்டார்ஷிப், உங்க வாழ்க்கைக்கு நான் கைட் பண்றேன், என்ன கைட் பண்றேன், நான் உங்களுக்கு மென்டார் போடுவாங்க யோசிச்சு. அப்புறம் கொஞ்சம் பார்த்தா என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்களும் எனக்கு 8000 கொடுக்கணும், யூடியூப்ல வீடியோ போடணும். அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க எப்படி சம்பாதிக்கலாம். அப்போ நீங்க அவங்கள்ட்ட வந்து 8000 வாங்கிட்டு அவங்களுக்கு வீடியோ போட சொல்லணும். வீடியோ போட சரி, உங்களுக்கு நான் 8000 தரணும் இல்ல, அதான் ஸ்கீம், அதுதான் வந்து பிசினஸ். நல்லா இருக்கணும் அவங்க பிசினஸ். கொஞ்ச நாள் அந்த பிள்ளைக்கு காணா போச்சு, பிசினஸ் காணா போச்சு, எல்லாம் போச்சு. எப்படி நூதனமா நீ எப்படி 100 ரூபா வாங்கணும், அதே மாதிரி நீங்க எல்லாரும் 100 ரூபா வாங்கணும். எனக்கு 8000 கொடுத்துட்டு வீட்டுல பணம், உனக்கு 8000 கொடுத்துட்டு யூடியூப்லயும் ஃபேஸ்புக்ல வீடியோ போடுறதுக்கு உனக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த காமன் சென்ஸே அவங்களுக்கு இல்லை. கீழே கேட்ட மாதிரி அப்படிதான் இருக்கலாம். தேங்க்யூ. எஸ் சார், இது செல்லமுச்சுல இந்த ஃபர்ஸ்ட் உடனே வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. பணக்காரன் ஆகணுமா, எப்படி பணக்காரன் ஆகலாம், என்ன போல நீயும் போஸ்டர் அடிச்சு விட்டு பணக்காரன் ஆயிரலாம், இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எஸ், கவர்ச்சிகரமா இருந்தாலே அங்க ஏதோ ஆபத்து இருக்குங்கிறதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். எந்த விஷயம் பண்றதுக்கு முன்னக்கூட்டியும் வெல்த் கிரியேஷன்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அனலிட்டிக் பண்ணிட்டு தான் அதை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து நெட் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு லட்சமா கோடி கோடியா கொடுத்துட்டு காணாம போறதுக்கு காரணம் ஏன்னா இந்த பாலிசி கவர்ச்சிகரமா யூஸ் பண்ணுது. 1 கொடுத்தா 20, 2 கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 20,000 ரூபாய் ரிட்டர்ன் வரும். அப்போ நம்மளுக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4-5 மாசத்துல அந்த 1 லட்சத்தை ரிட்டர்ன் எடுத்துடலாமே அப்படிங்கிறது வந்துச்சு. அதுல நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைம்ல நம்மளோட மைண்ட் செட் என்னவா இருக்கணும்? அந்த கம்பெனி என்ன, அதோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எப்படி இந்த இன்கம் கொடுக்காங்க, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணணும். எவ்வளவு மக்கள் இருக்காங்க, அந்த மாதிரி விஷயம். நான் போடுற அந்த பணம் எனக்கு வரலனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தா மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறது. எஸ் சார். ஓகே. எஸ், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கிரிப்டோ இருக்கு, வட்டிக்கு கொடுக்க கூடாது, வட்டிக்கு கொடுக்கறது, இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இதுல எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம எங்கதான் போய் பண்ண போறோம்னா, கண்டிப்பா நம்ம பண்ண போற விஷயமும் இதுலதான் பண்ண போறோம். ஆனா அதுக்கு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். அந்த மைண்ட் செட் என்னது? ஆல்ரெடி எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்ல ஏமாறிட்டாங்கன்னு சொல்லிட்ட விஷயங்கள்ல தான் நம்மளும் பண்ண போறோம். ஆனா அதுல அனலிட்டிக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். லெசன் பார்த்தது இல்ல, நம்ம என்ன பண்ணுவோம் பண்ண மாட்டோம். ஷேர் பண்ணலாமா?
அதாவது மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறது, அதாவது பணத்துக்காக ஜாமீன் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து என்னன்னா நம்மகிட்ட பணம் கேட்பாங்க, இல்லை அப்படின்ட்டு நீங்க வேற யார்ட்டாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு. இப்போ அதெல்லாம் முன்னாடி இருக்கலாம், இப்ப எல்லாம் தவிர்த்துட்டேன். என்கிட்ட பணம் இல்லை அவ்வளவுதான் அப்படின்றான். நம்ம வந்து அவங்களுக்காக ஏன் வாங்கி கொடுக்கணும், அந்த விஷயத்தெல்லாம் நான் தடுத்துருக்கேன். அந்த விஷயம் பார்த்தேன். அது மாதிரி இன்சூரன்ஸ்ல முதல் ஏமாத்துவாங்க. எப்படின்னா உங்க லக்கி அடிச்சிருச்சு வாங்க உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் சொல்லிட்டு கூப்பிட்டு ஐசிசி இதுல கார் எடுத்து போவோம். அங்க போனோம்னா ரவுண்ட் டாப்ல உட்கார வச்சுட்டு பிரெயின் வாஷ் பண்ணி இன்சூரன்ஸ் போடுங்க அப்படி இப்படின்னாங்க. நான் யோசனை பண்ணியே பார்த்தேன், சரி இவங்க ஏதாவது கேமிங் ஆடுறாங்கன்ட்டு. இப்ப இல்லை, அது வந்து 10-15 வருஷம் இருக்கும். ஓகே இன்சூரன்ஸ் போடுங்கன்னு எங்க மாமனாரே இன்சூரன்ஸ் ஏஜென்ட் 10 இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே பேசல. கடைசியில அந்த ஃப்ரீயா மெடிக்கல் பாலிசின்னு சொல்லி அது கொடுத்தாங்க. அந்த மாதிரி 2-3 இடத்துல நான் வந்து மாட்டியிருக்கேன். நான் வந்து அதுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி உட்கார வச்சிருவாங்க. கவர்ச்சியா இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், போர் அடிக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ.